விடலாம். சிகிச்சைகள் மற்றும் மருந்துகள். குறிப்பாக 1 சென்டிமீட்டர் அளவுள்ள கற்களை மருந்து மாத்திரை வாயிலாக வெளியேற்றிவிடலாம். சிறுநீரக கற்கள் அதுவே தானாக கரைந்துவிடும் என்று சொல்வார்கள். அது உண்மையில்லை. ஏனென்றால் பொதுவாக சிறுநீர் குழாயின் யோரட்டா அகலம் 6 மில்லிமீட்டர் இருக்கும். இது கிட்னியை நெருங்க இதன் அளவு ஏறக்குறைய 3 மில்லிமீட்டர் அளவில் கிட்னியை சிறுநீரக குழாய் சென்றடையும். ஆதலால் 6 மில்லிமீட்டருக்கு குறைவாக உள்ள கற்களை நாம் அதிக அளவில் தண்ணீர் குடிப்பதாலும், குறிப்பாக சிறுநீரக குழாய் பாதையை விரிவடையச் செய்வதற்கு என்று சில குறிப்பிட்ட மருந்து மாத்திரைகள் டாம்சுலோசின், ஃபைனாஸ்டரைடு, ஆக்சிபியூட்டினின் உள்ளன. இவற்றை மருத்துவர்களின் ஆலோசனையுடன் தினசரி எடுத்துக் கொண்டால் சிறுநீரக கற்கள் எளிதாக வெளியேறிவிடும். ஆனால் 2 சென்டிமீட்டர் மேல் இருக்கும் கற்களை மருந்து மாத்திரைகள் மூலமாக குணப்படுத்துவது கொஞ்சம் கடினமான காரியமாகும். ஏனென்றால் சிறுநீரக கற்கள் பலவகை உண்டு. அவைகள் கால்சியம் பாஸ்பேட், பாஸ்பேட் கற்கள், கால்சியம் ஆக்சிடேட், ஆக்சலேட் கற்கள் மற்றும் யூரிக் ஆசிட், யூரியா மூலமாக ஏற்படும் சிறுநீரக கற்கள் என்று பல வகை உண்டு. இது மட்டும் இல்லாமல் சிலர் தாங்கள் சாப்பிடும் உணவுகள் அதிக அளவில் உப்பை சேர்த்துக் கொள்வார்கள். உப்பில் சோடியம் என்கின்ற அமிலம் உள்ளது. இதன் மூலமாக சிறுநீரகத்திற்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இதில் கால்சியம் பாஸ்பேட் மற்றும் கால்சியம் ஆக்சிலேட் கற்கள் எளிதாக கரைவதற்கு வாய்ப்பில்லை. யூரிக் ஆசிட் வேதிப்பொருட்கள் மூலம் ஏற்படும் சிறுநீரக கற்களை அலோபியூரினால் போன்ற மருந்துகளை மருத்துவர்கள் கொடுத்து அந்த கற்கள் கரைவதற்கு உடைவதற்கு வழிவகை செய்வார்கள். சிறுநீரக குழாயில் 2 சென்டிமீட்டர் அளவிற்கு இருக்கும் கற்களை இன்றைய நவீன காலத்தில் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலம், அதாவது லித்தோட்ரிப்சி, அல்ட்ரா சவுண்ட் பயன்படுத்தி சிறுநீர் குழாய் கற்களை எளிதாக உடைத்து விட முடியும். இதற்கு மருத்துவர்கள் சிறுநீர் பாதை வழியாக லித்தோட்ரிப்சி முறையில் அல்ட்ரா சவுண்ட் அலைவரிசைகளை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட சிறுநீர் கற்கள் மீது தொடர்ச்சியாக செலுத்தி கற்களை மிக எளிதாக உடைத்து வெளியேற்றி விடுவார்கள். இச்சமயங்களில் சிறுநீர் குழாய்களுக்கு சில பாதிப்பு ஏற்படும். கற்கள் உடைக்கப்பட்ட இடங்கள் புண்ணாகிவிடும். இதற்கென்று சிப்ரோஃப்ளாக்சின், ஆஃப்ளாக்சின் போன்ற மருந்து மாத்திரைகளை நமக்கு பரிந்துரைப்பார்கள். அந்த மாத்திரைகளை உட்கொண்டால் கல் இருந்த இடத்தில் ஏற்பட்ட புண்கள் சரியாகிவிடும். சில நேரங்களில் 2-3 சென்டிமீட்டருக்கு மேல் இருக்கும் சிறுநீரக கற்களை ஸ்டென்ட் பொருத்தி அதன் மூலம் சிறுநீர் பாதையை விரிவடை செய்து அந்த குறிப்பிட்ட இடத்தில் உள்ள கற்களை உடைத்து வெளியேற்றுவார்கள். இல்லையென்றால் சிறிய துளையிட்டு அந்த குறிப்பிட்ட இடத்தில் அறுவை சிகிச்சை மூலம் உடைத்து எடுப்பார்கள். கடந்த பல வருடங்களாக சிறுநீரக கற்கள் குறித்து நடத்தப்பட்ட ஆய்வுகளில் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. அது என்னவென்றால், குறைந்தது 8 முதல் 10% நோயாளிகள் சிறுநீரக கற்களால் பாதிக்கப்பட்டு பின்பு அதிலிருந்து குணம் அடைந்தவர்கள் மீண்டும் 2-3 ஆண்டுகளில் அதே சிறுநீரக கற்கள் பிரச்சனை வந்து பாதிக்கப்படுகிறார்கள். பிரச்சனையால் இதை தடுப்பதற்கு அவர்கள் தங்கள் உடம்பிற்கு தேவையான அளவு தண்ணீர் தினமும் குடிக்க வேண்டும். இதன் மூலமாக கால்சியம், சோடியம், யூரியா போன்ற அமிலங்களின் கழிவுகள் சிறுநீரக குழாய்களிலும் படியாமல் தங்கள் உடம்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும். தண்ணீர் அதிக அளவில் குடிப்பது மட்டுமில்லாமல் உணவில் உப்பு குறைந்த அளவில் பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் நாம் தினசரி பயன்படுத்தும் உப்பில் உள்ள சோடியம் எனும் வேதிப்பொருளை சுற்றி கால்சியம் பாஸ்பேட் போன்ற வேதிப்பொருட்கள் படிவம் படியும். இவை மட்டும் இல்லாமல் கால்சியம் அதிகம் உள்ள உணவுகள், கீரை வகைகள், பழங்கள் போன்றவற்றை குறைந்த அளவில் சாப்பிட வேண்டும். இவை மட்டுமில்லாமல் தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் அதிக அளவில் கால்சியம் உடம்பில் சுரக்கும். இது நாளடைவில் சிறுநீரக கற்களாக மாறுவதற்கு அதிக வாய்ப்புண்டு. அத்தகைய தைராய்டு ஹார்மோனால் பாதிக்கப்பட்டு இருக்கும் நோயாளிகள் முதலில தைராய்டு நோய் குணமடைப்பதற்கு மற்றும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வதற்கு தேவையான சிகிச்சைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பேரா தைராய்டு பிரச்சனை உள்ளவர்களுக்கு அதிக அளவில் கால்சியம் சுரக்கும். இதற்கு தேவையான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மூலம் சிறுநீரக கல் உருவாவதை தடுக்க முடியும். SS